வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் மசாலா. இப்போ இந்த சாம்பார் மசாலா கல்யாண வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே வாசம் வரும், அதே மனம் வரும். இது எப்படி பண்ணுறோமோ இதே மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா சாம்பார் எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் இதை மேலே ஒரு ஸ்பூன் போட்டாக்கா அவ்வளோ கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பும் லைட்டாக கொஞ்சம் வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்ட உடனே தனியாக போட்டுக்கிறோம். முழு தனியா இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுந்துட்ட உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். இதுவும் நல்லா வறுத்துட்ட உடனே கொஞ்சமாக மிளகு, இதுக்கப்புறமா சீரகம், சீரகமும் வறுத்துட்ட உடனே அரிசி போட்டுக்கிறோம். அரிசி எதுக்கு போடுறோன்னா, நம்ம சாம்பார் எப்போவுமே கொஞ்சம் பருப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த அரிசி போட்டாக்கா அரிசி போட்டு அந்த திக்னஸ்ஸு அது வரும். அதனால் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுப்போம். கருவேப்பிலை லைட்டாக ஃப்ரை ஆகிடும்னா மஞ்சள் போடணும். நம்ம கிழங்கு மஞ்சள் போட்டு வறுத்தாலும் ஓகே தான். இல்லை நம்ம கிழங்கு மஞ்சளுக்கு நம்மக்கிட்ட இல்லை, அதனால பவுட்ரு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டும் நல்லா வறுத்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கலர் பாருங்கள். இதில் கட்டி பெருங்காயம் போடணும். கட்டி பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் நம்மக்கிட்ட இல்லை, இப்போதைக்கு இல்லை. அதனால் எல்ஜி பவுட்ரு வச்சுக்கிறோம். அதனால் நம்ம வாசம் எதுவும் குறைய போகிறதில்ல. கட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம எல்ஜி பவுட்ருக்கு மட்டும் கூட போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வறுத்துட்ட உடனே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டோம். பேன் கேஸில் வச்சாலும் ஓகே தான், இல்லை தனியாக எடுத்து ஆற வச்சாலும் ஓகே தான். நல்லா ஆறிட்ட உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த மிக்ஸி எவ்வளோ பிடிக்குதோ ஃபுல்லாலாம் இல்லை, பாதி பாதியாக போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு சாம்பார். சாம்பார் அவ்வளோ வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு வர அதே சாம்பார் நம்ம வீட்லேயும் செய்யலாம். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் இதுக்குன்னு தனியாக நல்லா ஒரு
கம்பெனி சாம்பார் மசாலா வாங்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்டு வரீங்களோ அதே வாசம், அதே மனம் எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் மசாலாவிலையும் சாம்பார்லேயும் இருக்கும். ஓகே, பாய்.